ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு நேற்று பக்தர்கள் கூட்டமே இல்லைங்க. இன்று நேரடி சர்வ தர்ஷனிக்கு 10 மணி நேரம் தாங்க ஆகுது. அதை பற்றி உண்டான முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற டைமையும் மாற்றிட்டாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதிக்கு இலவச தரிசன டிக்கெட் 3 இடங்களில் தினந்தோறும் 3:30 மணிக்கு வழங்கப்பட்டது. நேற்று முதல் 4:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டாக இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 3 இடங்களிலுமே நேற்று மதியம் 4:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. வெறும் 14,000 டிக்கெட் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வெறும் 14,000 டிக்கெட் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று 25/6/2025 தரிசனம் செய்யும் டிக்கெட் 14,000 டிக்கெட் நேற்று 4:30 மணிக்கு கொடுத்து எத்தனை மணிக்கு காலி ஆச்சுன்ற டீட்டெயிலே நமக்கு கிடைக்கல. எக்ஸாக்டாக இரவு ஒரு 10:30 மணிக்கு 3,000 டிக்கெட் இருக்குதா தகவல் கிடைச்சது. இரவு 10:30 மணிக்கு, அதாவது 4:30 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 6:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடும். இதான் இவ்வளோ நாள் நடந்து வந்திருக்கு. நேற்று 4:30 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் நைட்டு 10:30 மணிக்கு 3,000 டிக்கெட் இருந்திருக்கு. அப்போ மேபி ஒரு 12-1 மணிக்கு முடிஞ்சிருக்கலான்றது என்னோட கருத்தை அவங்க கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், 4:30 மணிக்கு கொடுக்குற டிக்கெட் 6:30-7 மணி காலி ஆகிறதுக்கு நைட்டு 10:30 மணி வரைக்குமே 3,000 டிக்கெட் வந்து வெறும் 14,000 டிக்கெட்டில். அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் லெஸ்ஸாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது இருக்க நிலைமை. ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. 2,500 டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க 4:30 மணிக்குங்க. நைட்டு 10:30 மணிக்கு 2,150 டிக்கெட் அப்படியே இருந்துச்சு. சுத்தமாக கூட்டமே வரல. ஸ்ரீவாரி மெட்டுக்கோடைய டிக்கெட் வாங்குறதுக்கு சுத்தம் கூட்டமாக ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு நேற்று. அதனால தான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இதே நிலைமை தொடரும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்குது. மேபி இது நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இன்னையோட பல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு 12 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயமாக தேவை. அது மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. மீண்டும் இன்று மதியம் 4:30 மணிக்கு டிக்கெட் தருவாங்க, சரிங்களா? அடுத்தபடியாக நேற்று தர்ஷன் பார்த்தவங்க 24/6/2025 அன்று பக்தர்கள் 79,446 பேர் தர்ஷன் பார்த்ததா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 29,227 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,05,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், 24 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும், 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 90,000 இருந்துச்சு, 87,000 இருந்துச்சு, இன்னைக்கு 79,000 வந்திருக்கு. அப்போ கூட்டம் குறையுதுன்னு வாய் வார்த்தையை சொல்ல தேவையில்ல. அந்த ரேஷியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து கூட்டம் குறைந்த வண்ணமாக இருக்குது. எஸ்டிமேஷன் தரிசனம் டெய்லியும் திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு பெரிதாக ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதில் என்ன, இப்போ நேற்று பார்த்த தர்ஷனில் 24 குடோன்களில் 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் எஸ்டிமேஷன் தரிசனம்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரடியாக நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு வெறும் 10 மணி நேரம் தானே ஆச்சு, 9 மணி நேரம் தானே ஆச்சுன்னு சொல்லியிருந்தார். அதுதான் தமிழ்லைன்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் எஸ்டிமேஷன் தரிசனம் மட்டும் முன்ன பின்ன இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம். ஒன்று குறைய வாய்ப்பு இருக்குன்றது நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங். இன்று காலை 5 மணிக்கு திருமலை CRO ஆஃபீஸில் 100 ரூபா ரூம் புக்கிங் 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வீடியோவில் சொல்லிடணும், லட்டு வாங்குறதுக்கு புதுசாக மிஷின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜிபே மூலமா பேமெண்ட் பண்ணி எவ்வளோ ஒரு லட்டு வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு. அது பக்தர்களிடையே நல்ல வரவேற்பு வந்திருக்கு. நிறைய கூட்டம் இருக்குது. நேற்று அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை மிஷினில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம தேவஸ்தானத்துலேருந்து கிடைக்கும். நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை நேரத்தில் உங்ககிட்ட வைக்கிறேன்.